எப்பா மன்னிப்பு குறித்து பேசுறியே, மன்னிங்கன்னு சொல்றியப்பா, இந்த 2 கள்ளர்கள் உன் நடுவே வராங்க அப்படின்னு பிதா இந்த காரியத்தை ஏற்படுத்துறார். அப்படியே லூக்கா 23:43 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். 2வது வார்த்தை ரட்சிப்பை குறித்ததாய் நம்ம பார்க்க போகிறோம். அருமையான அன்பு அக்கா பிரிஸ்கில்லா அவர்கள் முன்பதாக வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். சோத்திரிக்கிறங்க தாவே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரலோக பிதாவே, இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்காக கொடான கொண்டு நன்றிகளும் சோத்திரங்க தாவே. அப்பா, மேன்மை பாராட்டுறதுக்கும் ஆண்டவரை சொல்லிக் கொள்வதுக்கும் அடியன் ஒன்றுமில்லை. தகுதியற்ற என்னை இந்த இடத்துல கூட பயன்படுத்த முடியாது. ஸ்தோத்திரிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனையும் கண்களின் நிச்சயங்களும் ஜீவனத்தின் பெருமை இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு கத்தா புரோச்சம் இருக்க கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்படியான ஒரு தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அது மாத்திரல, இப்படியான வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் ஸ்தோத்திரம், சபை மக்களுக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கும் ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 23 வாசித்த வசனத்தின்படி 43ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். என்ன சொல்றாங்க? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். ஆனால் சொல்லுகிற மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட அறையப்பட்டிருக்கிற அந்த 2 பேரை யாருன்னு கேட்டால் கள்ளர்கள். வேதத்தில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, கள்ளர்கள்னா திருடர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம்? நம்மளிடம் நல்ல குணநலங்கள் இருக்குதா? நம்ம நான் நல்லவருங்க எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, நம்மளோட பாவிகளாகிய நம்மளுக்காக அவர் சிலுவையில் அந்த திருடர்கள் கூட அறையப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்ன அப்படின்னு ஒரு முன்னாடி பேசின சகோதரர் சொன்ன வேண்டாமா மன்னிப்பை குறித்த இதுலையும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய பாவத்தையோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லாமல் உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்ப அப்படின்னு சொல்கிறார். நம்ம கூட நினைக்கலாம், ஏன் இவன் ஒரு கல்யாணம் இருக்கேன், நம்ம கூட ஒரு சில நேரத்தில் நினச்சிருக்கலாம், இவருக்கு ஏன் இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்ததுனால தான் தேவன் அந்த இடத்துல அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, இந்த ஒரு மேன்மையான இடத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோட கூட பகிர்றதுக்கு ஆசைப்படுறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 23:40 வசனத்தை. ஆமா, இன்னொரு கூட அறையப்பட்டிருக்க கல்யாணம் என்ன சொல்ற, இவர் என்ன சொல்றாரு, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனை இருந்து கூட நீ ஏன் தேவனை குறித்து நீ பயப்படல அப்படின்னு சொல்றாரு. முதலாவது அந்த கல்யாண இடத்துல காணப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கு அந்த இடத்துல அவன் பயந்துருக்கான். அவரை குறித்து ஒரு பயம் வந்திருக்குது. இவர் ஒரு தேவ மனுஷன் அப்படின்றத குறித்து அவன் ஒரு பயந்துருக்கான். பயந்ததுனால தான் சொல்றான். 39 கூட நம்ம வாசிக்கலாம். அவரை இகழ்ந்தான். ஆனால் மற்றொரு கல்ல என்ன பண்ணுறாரு, அவர் இகழறான். இது மாதிரி நீ ரட்சினா எங்களையும் ரட்சித்துக்கோ, எங்களையும் விடுதலையாக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு தெய்வம் இவ்வளோ நாளாக நீ இவ்வளோ அற்புதம் அவன் அப்படி கேட்டிருக்கான். இவர் மூலிமா என்ன நடந்தது, அதனால் அவன் இகழறான். ஆனால் அதுக்கு தான் கீழே இருக்கிற அந்த இன்னொரு கல்லன் சொல்கிறான், நீ இவ்வளோ ஆக்கணிக்கு உட்பட்டு கூட தேவனுக்கு நீ பயப்படாது இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம அனைவரும் கூட நம்மளோட வாழ்க்கையில் தேவனுக்கு இருக்கிற ஒரு பயம் நம்மளுக்குள்ள காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்ம கையில் அந்த பயம் இருக்குதா அப்படின்னு நம்ம நல்லா நிதானித்து பார்த்தோன்னா அது ஒரு காலம் இல்லை. ஒரு சில நேரத்தில் நம்ம தவறுகளாக இருக்கிறோம். நிறைய விதங்களை அந்த தேவன் நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத நம்ம பயப்படுறதே கிடையாது. எல்லா விஷயத்திலும் வசனம் கூட சொல்லுது. சங்கீதம் 115:13 சொல்லுது. எடுத்தவருக்கு படி.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கூட என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவனை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு பயம் நம்மளுக்குள்ள காணப்படணும். நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம காணப்படணுங்க. நிறைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம். 40 நாட்களில் கூட நீங்க இப்படி பயப்படணும், கடவுளுக்கு சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ளணும். தேவதாசர் மூலியமா அநேக ரகசியங்களை கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனா நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்துறோமா? அப்படியே இல்லவே இல்லை. வருடம் வருடம் வருஷம் வருஷம் நம்ம 7 வார்த்தைகளை கேட்குறோம். கேட்கும் போதெல்லாம் நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த 7 காரியம் நம்மளோட காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முழுக்க முழுக்க நம்ம அது மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம இருக்கிற காலங்களில் இனி இருக்கிற காலம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லிருக்க வேண்டுமா? வருகை சமீபமாக இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள என்ன காணப்படணும்னு சொன்னால் தேவ பயம் நம்ம கையில் காணப்படணும். அந்த கலைஞடத்தில் தேவ பயம் காணப்பட்டதுனால தான் அப்படியான ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கடவுள் அந்த உடனே அவனுடைய நீ இப்படி திருடனா இருந்த, நீ இப்படிப்பட்டவனா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டவே இல்லை. உடனே அவருக்கு இன்றைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பா அப்படின்றத கொடுத்துருக்காரு. இன்னொன்று கூட தேவ பயம் அப்படின்னா நமக்கு என்ன எப்படி பயம் இருக்கணும்னு சொன்னா நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூட சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துல நமக்கு என்ன தீமையான காரியன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எல்லா காரியத்திலும் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை முதற்கொண்டு பெரிய விஷயம் வரைக்கும் தீமையான காரியமா நமக்கு அநேக காரியங்கள் காணப்படுது. அதுக்காக தான் இனி இருக்கிற காலங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிறாகவும் தீமையான காரியங்களை வெறுக்கிறவங்கள நம்ம காணப்படணும். அப்படியே அந்த கல்லன் முதலாவது காரியம் தேவன இடத்துல ஒரு பயந்தான், அதனால அவளுக்கு காணப்பட்டான். 2வது காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். லூக்கா 23:41 வசனம். ஆமா ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொன்னா, நாமோ நடந்தது நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றாருன்னா, அவன் கல்ல என்ன சொல்றானா, அவன் குற்றத்தை அந்த இடத்துல உணர்றாங்க, பாவத்தை உணர்றான். நான் குற்றப்படி நான் ஒரு குற்றவாளி, என் குற்றம் நான் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் அந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் குற்றத்தை உணர்றான். அது மட்டும் இல்லை, தன் பாவத்தையும் அந்த இடத்துல உணர்றான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இன்றைக்கு என் கூட பரதேசில் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நம்மளுடைய குற்றங்களை நம்ம பாவங்களை உணர்வுகளா இருக்கிறோம், மன கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்காக ஒரு நாளும் கூட நம்ம அந்த குற்றத்தை உணர்ந்து நம்ம அதன்படி மனம் திரும்புறோம் நம்ம காணப்படவே மாட்டேங்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. இருக்கிற காலங்களில் கொஞ்ச காலம் இருக்கிறதுனால அந்த காலகட்டம் பயன்படுத்தி கொண்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்தில் குற்ற உள்ளவர்களாகவும் நம்ம குற்றத்தை உணர்கிறவர்களாகவும் இருக்கணும், நம்ம பாவத்தை உணர்கிறவா இருக்கணும், நம்ம தவறுக்காக மனஸ்தாபப்படுகிறோம் மனம் திரும்புறவர்களாக இருக்கணும். அந்த சிலுவையில் கூட அறையப்பட்ட 2 கல்லர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு கல்லன் மட்டும்தான் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தான், தன் பாவத்தை உணர்ந்தான், மனம் திரும்பினான். அந்த ரட்சிப்பு கடவுள் அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம நீதிமொழிகள் 28:13 சொல்ற வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்க வாழவடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான்னு சொல்றான். நம்ம கடவுள் பாதத்தில் ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெறணும், நம்ம வாழ்க்கை தரம் மாறணும், நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் எதையும் மாத்திக்க மாட்டேன், என்னுடைய எல்லா காரியங்களும் என்கிட்ட அப்படியே இருக்கும், நான் எந்த விதத்தில் கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், நான் என் குற்றத்தை உணர மாட்டேன், என் பாவத்தை உணர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தா நம்மளோட காரியம் எப்படின்னா ஒரு ஜெயமே ஆகாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி நம்மளோட பாவ குற்றங்களை அவருக்காக மனஸ்தாபப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக ஒரு பேசுகிற வார்த்தையில கூட நம்ம தவறுகிறோம். அதில் ஒரு சின்னதான ஒரு பையன் சொல்லிடுறோம், கோவப்பட்டுறோம், பாவமாக. இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில சுத்தமாக ஒவ்வொரு நாளும் நம்ம அதுலேருந்து விட்டு விலகுகிறவளா நம்ம காணப்படும் போது அந்த பாவத்தை உணர்கிறவளா இருந்தோமா தான் நம்மளுக்குள்ள அந்த ஒரு மனம் திரும்புதுனா, அந்த கல்லன் மனம் திரும்புதுனால அந்த ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்தது. நம்மளோட வாழ்க்கையில கூட ஒரு ஆசீர்வாதங்களும் ஒரு கிருபைகளும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நம்ம பாவத்தை உணர்கிறவளாகவும் குற்றத்தை உணர்கிறோம் அவர்களிடம் போய் மனசாபப்படுகிறோம், உடனே மனம் திரும்புகிறவர்களா நம்ம காணப்படணும்.
அல்லேலூயா. இந்த 2 காரியத்துக்கு கூட அந்த கல்லன் வந்து முதலாவது காரியம் தேவனுக்கு பயந்தான். 2வது காரியம் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தான், பாவத்தை உணர்ந்தான். அவர்கிட்ட மனம் திரும்பி அந்த கூட இருந்த கல்லனை போய் கடிந்து ஏன் ஏந்து பேசுகிறேன் அப்படின்னு கடிந்து கொள்ள, நம்ம நியாயப்படி குற்றவாளியாக நம்ம இங்கே வந்து தண்டனைக்கு உட்பட்டிருக்கோம். அவர் எந்த விதத்துமே செய்யலை, அவருக்குள்ள நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கல்லனை கண்டித்து அந்த இடத்துல பாவத்தை இவன் உணர்ந்தான். அதனால் அந்த ரட்சிப்பை கடவுள் கொடுத்தாரு. 3வது கூட நம்ம வாசிக்கலாம். 3வது காரியம் லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியம் கூட அவர்கிட்ட வந்து அவர் என்ன சொல்றான், நீங்க இயேசுவை இன்னைக்கு, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறவரா அந்த இடத்துல காணப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவரா பாவியாக இருந்து கூட அவன் என்ன பண்ணுறான், நான் இப்படிப்பட்ட மனசில் நினச்சிருக்கலாம், இவர் ஒரு தேவகுமாரன், இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு அவன் உணரப்பட்ட பிறகு தான் அவன் சொல்கிறான், ஒரு ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை நினச்சிக்குங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் உடனே என்ன சொல்லி, இன்றைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பா என்றுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். நம்ம கூட எப்படிப்பட்டவரை நம்ம இருக்கணும்னு சொன்னால், நம்ம பாவங்களை எல்லா காரியங்களும் நம்மளை மீறுதல்களை கூட அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டுதல் செய்து அவர் கையில் விட்டு விடுறவங்களாம் நம்ம காணப்படணும். அப்படிப்பட்ட நம்ம காணப்படும் போது தான் நம்மள வாழ்க்கையில் கூட அந்த அவனுக்கு கிடைச்ச ஒரு மேன்மையான வாழ்வை கூட கடவுள் நம்மளுக்கும் தருவார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்ம ஏன் அந்த ஒரு கல்லனுக்கு கிடைச்ச அந்த ஒரு மேன்மையான இடம், ஒரு அற்புதமான இடம், அவனுடைய வாழ்க்கையில் அதை நினச்சிருக்கும் அப்படிலாம் நினச்சி பார்த்துருந்தா அவன் கண்டிப்பாக அவன் தண்டனைக்கு உட்பட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல அவன் மனக்காசு உடனே மனம் திரும்பி ஆண்டவர் இவர் ஒரு உண்மையான தேவகுமாரன் என்று உணர்ந்தான், அவருக்கு பயந்தான், தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், தன் குற்றத்தை உணர்ந்தான், தன் தவறை உணர்ந்தான். உடனே கடவுள் அவருக்கு அந்த ஒரு மேன்மையான இடத்த, பரதேசின்ற இடத்த அவனுக்கு கொடுத்தாரு. நம்மளோட வாழ்க்கையில் கூட 3வது காரியமாக நம்ம வேண்டுதல் செய்கிறோம்லாம் நம்ம காணப்படணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு நாளில் ஜெபம் பண்ணுறோம், இல்லைங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வெளில போயிட்டு வந்தேன், அதனால் இன்றைக்கி என்னால் ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, பைபிள் படிக்க இல்லை, நான் இப்போது நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷம், ஐயோ என்னால் முடியவே இல்லை அப்படிலாம் நம்ம இருக்கோம். அப்படிலாம் இருக்கப்பட்டவரை நம்ம இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் விடிய காலம் எழுந்தோடனே நம்மளுடைய ஜபத்தை கூடுமான வரையும் நம்ம குடும்ப ஜபம் பண்ணிக்கிறோம், நம்ம குடும்பங்களில் காணப்படணும். காலையில் எழுந்து ஒரு ஜபிக்கிறவரெல்லாம் நம்ம காணப்படணும். அது மாத்திர காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்குன்ற வேதத்தில் சொல்லுகிறோம். நம்ம அந்த ஒரு புதிதான கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் காலையில் எழுந்து அவரோட நம்ம வேண்டுதல் செய்கிறோம்லாம் நம்ம காணப்படணும். இந்த இடத்துல கூட நம்ம நினைச்சோமா, அந்த கல்லன் வந்து மரண தருவாயத்தில் இருக்க ஆண்டவருக்கு மரணத்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கும் தண்டனை கிடைக்க போகுது. ஆனால் அந்த மரண தருவாயத்தில் கூட ஆண்டவர் நோக்கி அவன் பார்த்து வேண்டுதல் செய்ததுனால அவனோட வாழ்க்கை கொஞ்ச நேரத்தில் மாற்றத்தை கடவுள் கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு மாற்றம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு கிருபைகள் வேணும். நம்ம அவர் வருகைக்கு பறந்து போகிறவங்கள நம்ம காணப்படணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வேண்டுதல் செய்கிறோம் நம்ம காணப்படணும். வேதத்தை வாசிக்கணும். காலையில் அவரோட கிருபை புதிதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறோம். அந்த புதிதான கிருபைகளை பெற்றுக்கொண்டு இரவில் நம்ம எங்கே போயிட்டு வந்திருந்தாலும் வேதத்தை ஒரு நாள் வாசிக்கும்னா ஒரு வசனமாச்சும் வாசிக்கும். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் நீ எங்களோட கூட இருந்தீங்களே, நீங்கள் இப்படிலாம் எங்களுக்கு நான் எங்கெங்கே போனாலும் அங்கெல்லாம் உங்களுக்கு கிருபை எங்களை தாங்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லி அந்த ஒரு வேண்டுதல் செய்து அன்றைய தினத்தில் நம்ம முடிக்கிறவங்கள நம்ம காணப்படணும். ஏனோ தானே எனக்கு அல்ல எனக்கு அப்படிலாம் நம்ம கடவுள் விஷயங்களில் வந்து நம்ம வேண்டுதல் செய்யாதவர்களாம் நம்ம இருக்கவே கூடாது. ஆனால் வருகையினுடைய ரகசியம் ரொம்ப சமயமாக இருக்குது. கடவுள் எனக்கு வந்து நிறைய தரிசனத்துங்களை கொடுப்பாங்க. அந்த தரிசனம் வந்து எனக்கு உடனே நிறைய நடந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படியே 2016 வந்து எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது வருகை குறித்து. அது என்னால் விவரித்து சொல்ல முடியல. ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு. அந்த சத்தத்தில் வந்து அந்த வருகையினுடைய அடையாளம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வந்து என் காதில் ஒரு வசனம் சொல்லிச்சு, லூக்கா 13 அதிகாரம் 12 அதிகாரம்
ஆமாம், 18வது வசனமா, 41வது வசனம். ஆமாம், நீ இந்த வசனத்தை எடுத்து அந்த தரிசனத்தை என்னால் பார்க்கவே முடியல. என்னை சுற்றி அப்படியே எரியிற மாதிரி ஆயிடுச்சு. என் கை என் கையை தொட முடியல. என்னை சுற்றி அப்படியே அக்கனியாக இருந்தது. அந்த நான் பார்த்த காரியம் எனக்கு பயமாக இருந்தது. ஆண்டவரே, இதை என்னால் என்னை பார்க்கவும் முடியல, என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நான் வீழ்ச்சிக்கிட்டேன். வீழ்ச்சி உடனே எனக்கு அந்த வசனம் என் காதில் சொல்லிச்சு, இதை எடுத்து நீ படி அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே இந்த வசனம் படித்தேன். 2016 இதுக்கு நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன். உடனே நான் அந்த இடத்துல அந்த டைமிங் நேரம் எல்லாத்தையும் நான் போட்டு வந்தேன். ஆனால் அப்போ ஆண்டவர் சொன்னார், வருகைக்கு ஆயத்து நம்ம வசனத்தை நான் படித்தேன். அப்போது அநேக ரகசியங்களை கடவுள் என்னோட கூட பேசியிருக்காரு. அந்த நிறைய காரியங்களை சொல்லியிருக்கேன். இது பார்த்தவொடனே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நம்ம மக்கள் எப்படியா இருந்தாலும் இருக்கிற காலங்களில் நம்ம நிறைய அதே மாதிரி கூட சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. சபையில் ஒரு நாடகத்தை இது பண்ணாங்க. அந்த இடத்துலையும் கூட நான் ஒரு நாடகத்தில் நடித்தேன். அதில் கூட அவங்க எதாச்சுமே எனக்கு அந்த பாத்திரம் வந்தது. சுவிசேஷத்தை சொல்ல சொன்னா, நீ சாப்பிட்டு படுத்துன்னு இருக்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் சோம்பேறித்தனமாக அந்த இடத்துல நான் சத்தியத்தை சொல்லாமல் இருந்தேன். மறுபடியும் எனக்கு ஒரு நாடகத்தை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வேத இது மாதிரி நிறைய விஷயம் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு உறுதியிலே வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய தரிசனத்துங்களை நான் பார்த்துட்டு கடவுள் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருந்தார். நிறைய மனிதர்கள் குடித்து காமிச்சார். அதெல்லாம் நிறைய எனக்குள்ளே நான் அப்படியே சொல்லி நான் அதை போய் சொல்லவும் முடியல ஒரு சிலருங்க கையில். என்னால் அதை சொல்லவும் தான் இருக்க முடியல. அதை குறித்து நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் உங்களுக்கு நான் இதை குறித்து நான் சொல்கிறேன்னு சொன்னால், காலம் எவ்வளோ கடைசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். என் சபை மக்கள் ஆயத்தமாக இருக்கணும். என் சபை இங்கே ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தமாக பறந்து போகணுன்றது தான் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்களும் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். இந்த தரிசனத்தை பார்த்து முடித்தோடனே கூட நான் நினச்சேன், கடவுள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்களை ஒரு கூட்ட ஆத்த மக்களை என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஆண்டவரை நான் அழைச்சிக்கு போகணும், நானும் ஆயத்தப்படணும், பிறரையும் நான் ஆயத்தப்படுத்தணும், எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஜெபித்தேன். இந்த காரியங்களை கூட இந்நாளில் கூட எனக்கு தேவன் கொடுத்த இந்த 2வது வாரத்தில் ரட்சிப்பை குறித்து கொடுத்துக்க அந்த கல்லனுக்கு கடவுள் அந்த மேன்மையான காரியங்களை 3 காரியத்தை விதமாக கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, முதலாவது அவன் பயந்தான், 2வது தன் குற்றத்தை உணர்ந்தான், பாவத்தை உணர்ந்தான், 3வது வேண்டுதல் செய்தான். தேவன் அவனுடைய பாவ ரோபம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அவர்களை வேண்டுதல் செய்யும்போது தேவன் இப்படியான மேன்மையான ஒரு ரட்சிப்பை மனம் திரும்பல் பண்ணதுனால அவனுக்கு தேவன் கொடுத்தாரு. நம்மளோட வாழ்க்கையில் கூட இருக்கிற காலகட்டங்களில் கூட நம்ம தன்னை நிதானிச்சு மறிஞ்சோம்லாம் நியாயம் தீர்க்கப்படும். வசனத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நியாயம் தீர்க்கப்படாதபடி நம்மளே நாமே ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படும். தேவன் தமையதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தன் பாவங்களை குறித்து உணர்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு செகண்ட் சாய்ஸ் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். செகண்ட் சான்ஸ் இருக்குது. ஆமென். ஆமாம், உணர்வடையாதவர்களுக்கு ஒரே சான்ஸ் தான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்கள் செகண்ட் சான்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னா இந்த கல்லனை போல தன் பாவங்களை உணரணும். 2வது அந்த பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். 3வது அந்த கடைசி நேரத்தில் கூட எனக்கு ஒரு மறு வாழ்க்கை கிடைச்சிடாதா என்று வேண்டுகிற ஒரு கிருபையை சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா குப்பரை விழுந்தா கூட என்ன கொட்டக்கூடாது, நான் என்றைக்கும் என் அடமண்ட்டாக தான் இருப்பேன், நான் யார் காலையும் விழ மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் போகும். அல்லேலூயா சொல்லுங்களே. அழகாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரே ஒரு வசனத்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:3. 2 கொரிந்தியர் 12:3. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து எப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டணும்? எப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டணும்? இந்த 2வது வார்த்தையில யாரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுறீங்க சொல்லுங்க. நம்ம கல்லுன்னு வார்த்தையே வர மாட்டோம். யாரை குறித்து இப்ப நம்ம இங்க ஹைலைட் பண்ணோம்? முதல் வார்த்தையில இயேசுவை ஹைலைட் பண்ணோம். 2வது வார்த்தையில யாரை ஹைலைட் பண்றீங்க?
ஏன் அந்த கல்லனை நீங்க ஹைலைட் பண்ணி பேசுறீங்க? அவன் எங்க போனான்? இங்க பவுல் சொல்றாரு, எங்க போனவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றாரு. பரதீசுக்குள் போனவனை குறித்து தான் மேன்மை பாராட்டுறான். சொல்லுங்களை பார்க்கலாம். இந்த உலகத்துல நீங்க யாரை மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் பரலோக சிந்தை உள்ளவர்களை மட்டும்தான் நீங்க மேன்மை பாராட்டுக்கணும் சொல்றாரு வசனம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அடுத்து சொல்றாரு, என்னை குறித்து மேன்மை பாராட்டணும்னா என்ன தெரியுமா? நான் என்னுடைய பலவீனத்தை குறிச்சு, நான் பாவி என்கிறது குறிச்சு மேன்மை. ஏன்னா பாவத்தை உணர்ந்தவன் வாழ்வடைவான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ பரதீசுக்குள் சென்ற இந்த மனிதனை குறித்து மேன்மை பாராட்டுகிற அனுபவம் நமக்குள்ள வரட்டும். அதனால தான் இரண்டாவது வார்த்தை வந்தாவே உலகம் முழுக்கவும் இரண்டாவது வார்த்தை சால்வேஷனை குறித்து நம்ம பேசுறோம். ஏன்னா பரதீசுக்குள் போகிற தரிசனம் அந்த மனிதனுக்கு கடைசியில கூட இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்கட்டும். ஆமென்.